Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே 17 வயது பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் பிடிபட்டார். கொச்சிமங்கலத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பெரியசாமி என்கிற விஜய் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது இருளரின சிறுமியை வீட்டுக்கு அழைத்து வருவதை வழக்கமாக வைத்துள்ளார். அதன்படி கடந்த 18ஆம் தேதி சிறுமியை ஆட்டோவில் அழைத்து வந்த விஜய் இரும்புலி ஏரிக்கரை அருகே சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் விஜய் பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் நாள்தோறும் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் சிறுமிகளின் அவலக்குரல்களுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைப்பார் என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் மீது போக்சோ பாய்ந்தது. மொகலார் கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் 15 வயது சிறுமி பள்ளி செல்லும்போது நாள்தோறும் பின்தொடர்ந்து அவரை காதலிப்பதாக கூறி தொந்தரவு செய்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து ஐயப்பன் தலைமறைவான நிலையில் அவரை பிடிக்க முடியாமல் ஏவல் துறையினர் திணறி வருகின்றனர். தமிழகத்தில் சிறுவர் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர்.